ஏப்ரல் 28, 29, 30 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, கனடாவோட பிரதமர் நேம் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் உக்ரைன் அதிபர், ரஷ்யா அதிபரோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கனடாவோட பிரதமர் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஜஸ்டின் ரூட்டோ, அவரோட நேம் என்ன அப்படின்னா ஜஸ்டின் ரூட்டோ. அடுத்தது, அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி வந்து 5%. அரிசி அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை உணவு. ஸோ இதன் மீது ஜிஎஸ்டி வந்து 5%. ஜிஎஸ்டி வந்து 0%, 0 மீன்ஸ் டேக்ஸே இல்லாமல். அடுத்தது 5%, 12%, 18%, 28% அப்படின்ற மாதிரி விதிக்கிறாங்க. இந்த ஆடம்பர செலவு மீது தான் 28% அப்படின்றது விதிக்கப்படுது. ஸோ இந்த அரிசி அப்படின்றது அடிப்படையான உணவு, அதன் மீதுமே 5% விதிக்கிறாங்க ஜிஎஸ்டி வரி. ஸோ ஓகே, இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது நமக்கு இந்தியாவில் வந்து 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த ஜூலை 1 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி டே தினமாக வந்து கொண்டாடப்படுது. ஜிஎஸ்டி தினம் எப்போ அப்படின்னா ஜூலை 1. இது இப்போ லாஸ்ட்டு நடந்த எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி மசோதா பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் அளிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அது எப்போ வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னா 2017 மார்ச் 29 நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றம் செய்யப்பட்டு 2017 ஜூலை 1 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே முதல் முறையாக எந்த நாட்டில் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 1954 ஃப்ரான்ஸில் 1954 ஃப்ரான்ஸில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே, அரிசியின் மீது 5%, அவ்வளோதான். அடுத்தது, ராஜஸ்தானில் ஒரே கல்லில் 18 அடி உயர காளி சிலை வடிவமைப்பு. ஸோ இது என்ன அப்படின்னா, இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஒரே கல்லில் 18 அடி உயர காளி சிலை வடிவமைக்கப்படுது அப்படின்னா ராஜஸ்தானில். ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான, இது வந்து கேரளாவில் இருக்க ஒரு கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ஓகே, அது இருக்கட்டும். நம்ம இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரே கல்லில் 18 அடி உயர காளி சிலை எங்கே வடிவமைக்கப்படுது அப்படின்னா ராஜஸ்தானில். அதே போல் அடுத்தது, உலகிலேயே மிகப்பெரிய பஞ்சமுக கணேசர் சிலையும், உலகிலேயே மிகப்பெரிய பஞ்சமுக கணேசர் சிலையும் 51 அக்ஷர தேவதைகளின் சிலையும் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்கிற பௌர்ணமி ஹாவு கோவில். கேரளாவில் இருக்கிற பௌர்ணமி ஹாவு கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய பஞ்சமுக கணேசர் சிலையும் 51 அக்ஷர தேவதைகளின் சிலையும் அமைந்துள்ளது. 51 அக்ஷர தேவதைகளின் சிலையும் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னா கேரளா. ஓகே, அடுத்த நியூஸ் வந்து, காலை உணவு திட்டத்தின் முன்னோடி யார் அப்படின்னா தியாகராயர். நம்ம நீதி கட்சியில் படிச்சிருப்போமா, அவங்க தான். அவங்களோட 173வது பிறந்த தினம், அவங்களோட 173வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது, காலை உணவு திட்டத்தின் முன்னோடி யார் அப்படின்னா தியாகராயர். பாம்பன் பாலம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பாம்பன் பாலம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா 1914. நூற்றாண்டு கண்ட ஒரு பாலம் தான் பாம்பன் பாலம். தொடங்கப்பட்டது வந்து 1914. பாகிஸ்தானோட பிரதமர் யார் அப்படின்னா ஷாபாஸ் ஷெரீப். பாகிஸ்தானோட துணை பிரதமர் யார் அப்படின்னா இஷாக் தர் வந்து துணை பிரதமர். அந்த நாட்டோட பிரதமர் யார் அப்படின்னா ஷாபாஸ் ஷெரீப். அடுத்தது, நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு. இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பாருங்க, கேரள வனத்துறை, இந்திய வனவிலங்கு நிறுவனம், சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் IUCN. ஸோ இந்த அமைப்புகளோட பங்களிப்போட இந்திய வனத்துறை சார்பில் எடுக்கப்படுகிறது. நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பாருங்க, கேரள வனத்துறை, இந்திய வனவிலங்கு நிறுவனம், சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம், இவங்களோட ஒருங்கிணைப்போட நம்ம தமிழக வனத்துறை சார்பில் நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. நம்ம தமிழகத்தோட விலங்கு வந்து நீலகிரி வரையாடு.
அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் வந்து இருக்குது. என்ன சட்டம் அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம், தரநிலை சட்டம், இந்திய உணவு FSS ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டம் 2006. இதன் கீழ் இந்திய பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2011. FSSAI எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2011. அதுக்கான ஆக்ட் வந்து 2006. அடுத்தது தேசிய நுகர்வோர் ஆணையம். தேசிய நுகர்வோர் சட்டம் 1986. தேசிய நுகர்வோர் சட்டம் 1986 கொண்டு வரப்பட்டிருக்கோம். தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. ஓகே. அடுத்தது ஸ்காட்லாந்தின் முதல் முஸ்லீம் முதல்வர் யார் அப்படின்னா ஹம்சா யூசப். இவங்க வந்து தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ஓகே, அது நமக்கு வேண்டாம். ஸ்காட்லாந்தோட முதல் முஸ்லீம் முதல்வர் யார் அப்படின்றத மட்டும் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஹம்சா யூசப். அடுத்தது BSA உலக டூர் ஸ்குவாஷ் போட்டி. இது என்ன போட்டி அப்படின்னா ஸ்குவாஷ் போட்டி. இதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவில் தமிழகத்தை சேர்ந்த வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் நம்ம இந்திய ஆடவர் அணி 14 ஆண்டுகளுக்கு பிறகு சாம்பியன் பட்டம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தங்கம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சீனாவில் நடைபெற்றது. இதில் இந்திய ஆடவர் அணி 14 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளன.